சலீம், ஒரு நாள் முழுக்கவே சர்ச்சையாக போயிட்டு இருந்தால் நம்ம எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு இரவு நேரத்துலையுமே கூட அதிமுக தரப்பிலான சர்ச்சை தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. அந்த வகையில் ஒரு பக்கம் சி.வி. சண்முகம் அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார். அந்த நேரத்தில் இபிஎஸ் தரப்பு சும்மா இருக்குமா? அவங்க தரப்புல இருந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் பத்திரிகையாளரை சந்தித்து பேசினாங்க. இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் சலீம், திருமாவளவனை முதல்வராக்க இபிஎஸ் மறுத்து விட்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சி.வி. சண்முகம் அவர்கள் முன்வச்சாரு. அதுக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. ஓகே, ஸோ அவங்க வாயாலே கேட்டுடலாமே என்ன பேசினாங்கன்னு. ஷூர். தமிழ்நாட்டுக்கு இதுவரை கிடைக்காத, இனியும் கிடைக்க முடியாத ஒரு வாய்ப்பு தலித் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் ஆகும். அந்த ஒரே காரணத்துக்காக அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த முதலமைச்சர் ஆகட்டும், வரட்டும் என்று எங்களுக்கு அதில் சில முரண்பாடுகள் இருந்தாலும், ஆனால் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர் முதலமைச்சர் ஆகிறார், ஆகட்டும் என்ற நிலைப்பாட்டில் அதை சொன்னோம், அதை வற்புறுத்தினோம். அதை நடைமுறைப்படுத்துங்கள், அதையாவது ஏற்றுக்கொள்ளுங்கள். முடியாது, நான் தான் முதலமைச்சராகுவேன், அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்த முதலமைச்சராவதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் அவர் சொன்ன வார்த்தைகள்லாம் சொன்னால் நல்லா இருக்காது. அது பல்வேறு பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து விடும். அதை நான் சொல்ல விரும்பவில்லை. சமுதாயத்துக்குள்ளே ஒருவரை முட்டிவிட பார்த்தார். ஆனால் அதை நான் பேச விரும்பவில்லை. விட்டுவிடுங்கள். ஆனால் தான் முதலமைச்சரானால் போதும் என்று சொன்னார். திமுகவுடைய ஆதரவோடு என்றால், இன்னும் நேரடியாக சொல்ல வேண்டும் என்றால், மு.க. ஸ்டாலினுடைய ஆதரவோடு, உதயநிதி ஸ்டாலினுடைய ஆதரவோடு நான் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளேன். எனக்கு வாய்ப்பு இருக்கிறது, பிரகாசமாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது, சிறப்பாக நான் முதலமைச்சர் ஆயிடுவேன், நீங்கள்லாம் அமைச்சராயிடலாம். இப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? கட்சியினுடைய அடிப்படை கொள்கையை மீறுகிற செயல். அதை யார் செய்கிறார்? அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டங்களை, கொள்கைகளை காப்பாற்ற வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய, செயல்படுத்த வேண்டிய இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மீறி இருக்கிறார். உண்மையிலே இதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றால் யார் மேல எடுத்திருக்கணும்? அது தொண்டர்கள் விரைவில் முடிவு செய்வாங்க. தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணையோடு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி அமைக்க முயற்சித்தார் என்ற ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கிறார். இது முற்றிலும் தவறான தகவல். எந்த விதமான அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் திரு சி.வி. சண்முகம் அவர்கள் இந்த தகவலை தவறான முறையில் மக்கள் மத்தியிலே தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினோடு தொடர்பு வைத்துக்கொண்டு அவர்தான் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று பொதுச் செயலாளரத்திலே சொல்லுகிறார். அதற்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணையோடு ஆட்சி அமைக்க ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டார். அதன் பிறகு மீண்டும் மரியாதைக்குரிய திரு தொல் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கொண்டு வந்தார். தொல் திருமாவளவன் முதலமைச்சராவதில் எங்களுக்கு எந்தவிதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சொன்னார். சமூகத்திலே ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக வருவதற்கு நான் ஆதரவு தருகிறேன் என்று சொன்னார். ஆனால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மரியாதைக்குரிய திரு சி.வி. சண்முகம், மரியாதைக்குரிய திரு எஸ்.பி. வேலுமணி, மரியாதைக்குரிய திரு விஜயபாஸ்கர் போன்றவர்கள் கேட்டபொழுது அவரிடத்திலே கேட்டார், திரு தொல் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சராக ஆக்குவதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது. அவர் யாருடைய ஆதரவோடு முதலமைச்சராக பதவி ஏற்க இருக்கிறார் என்று கேட்டபொழுது அவர்கள்தான் திமுகவினுடைய ஆதரவோடு பதவியேற்க உள்ளார் என்று சொன்னவர்கள்தான் திரு சி.வி. சண்முகம், திரு எஸ்.பி. வேலுமணி, திரு சி. விஜயபாஸ்கர், திரு காமராஜ் போன்றவர்கள். அதற்கான எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவை எதிர்த்து உருவாக்கப்பட்ட இயக்கம். திமுக ஒரு தீய சக்தி என்று சொன்ன புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய கொள்கைகளுக்கு ஏற்ப அவர்களுடைய ஆதரவோடு தொல் திருமாவளவன் அவர்கள் அந்த பதவியிலே அமர்ந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எக்காரணத்தை கொண்டும் ஏற்றுக்கொள்ளாது என்று தெளிவாக சொல்லிவிட்டார்.
எனவே இது போன்ற தவறான தகவலை மக்கள் மத்தியிலே, கட்சி நிர்வாகிகள் மத்தியிலே தொடர்ந்து அவர்கள் பரப்பிக் கொண்டிருப்பதை தயவு செய்து இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.